ஹாய் ஹலோ மக்களே, மணிகண்டன் சாரி வீடியோ இது. இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அப்பம் பிள்ளைக்குள்ளே சலூன் கடையில் போய் சேவ் பண்ணிவிட்டு முடி வெட்டிட்டு வந்துடுறாங்க. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, இன்றைக்கி அப்பாவும் பிள்ளைங்களும் சலூன் கடைக்கு போய் அவர் அப்பா முடி வெட்டிட்டு சேவ் பண்ணிட்டு வர்றாரு. மகனுக்கு முடி வெட்ட போகிறாரு. அது யார் முன்னே வெட்டணும், யார் முன்ன பின்ன வெட்டணுன்றத ஒரு சில வீடியோவில் கூட நம்ம இப்போ இது சொல்லலாம். அதாவது அப்பா முன்னே வெட்டிட்டு மகனுக்கு பின்னால் கூட வெட்டலாம். இப்போ இதில் மகனுக்கு வயசு பார்த்தோன்னா ஒரு 7 வயசு தான் ஆகுது. ஒரு 7 வயசுனா என்ன, ஒரு 2ஆம் கிளாஸ் படிப்பான்னு வச்சுக்க. அப்பா எப்பயும் போல் அவருக்கு விவரம், அவர் கொஞ்சம் மந்தமாக ஒரு சில பேருக்கு விவரம் தெரியும், ஒரு சில பேருக்கு விவரம் தெரியாது. அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் முடி வெட்டித்தாங்கிறாரு. ஆனால் பின்னால் தான் மகனுக்கு வெட்டி கொடுத்தாரு. அவர் ஏதோ ஃபோன் வந்துச்சுன்றதுனால யாரோ அவர் நண்பரிடம் பேசிட்டு இருந்தார். மகனுக்கு முடி வெட்டி கொடுத்துட்டாரு. அந்த வண்டியில் வண்டி தள்ளு வண்டி மாரி போச்சு. அதில் ஐஸ்கிரீம் விற்றுக்கும் பொழுது மகன் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருப்பான் பொழுது, அந்த பையனுக்கு அப்பா, அதான் ஒரு மனிதனுக்கே பூர்வீக சொத்து மகன் தானே. அப்படின்னும் போது ஐஸ்கிரீம் கேட்டு கொடுத்த ஐஸ்கிரீம் கேட்ட மகனுக்காக அப்பா அந்த வண்டியில் நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இவர் மாதிரி யாருக்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருந்துக்கிறாரு. மகன் அந்த முடி வெட்டணும் பற்றி, அந்த முடி எல்லாம் அவனுக்கு மகனுக்கு தெரியாது. ஏன்னா தெரியாதில்ல, பையன் 7 வயசு பையன் தானே. அந்த 7 வயசு பையங்கிறத முடி பூரா அந்த ஐஸ்கிரீமில் கொட்டி நிறையா அதை அப்படியே நக்கி சாப்பிட்ருக்கான். உள்ள குடலுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு ஒரு வாரமாக பேதியாகி வாமிட்டி எடுத்து பல பிரச்சனைகள்லாம் டாக்டருக்கெலாம் போய் எவ்வளோ செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பையன் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறான்னு தோணுது. இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியுதில்லை. அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவெலாம் சொல்கிறோம், போடுறோம். அதனால் தயவு செஞ்சு இது பையனை கூட்டிகிட்டு போனீங்கனாலும் சரி, சின்ன பிள்ளைங்களை போய் சலூன் கடைக்கு போய் முடி வெட்டு போனாலும் சரி, இல்லை நம்மளே பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறதோ, இல்லை ஒரு பழங்கள் சாப்பிட்றதோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ, அந்தமாரி இதெல்லாம் தவிர்த்துடணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த முடி அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே போனால் வயிற்றுக்கிட்ட பிடிச்சிரும், பேதி ஆயிரும், வாமிட்டி வரும், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நம்ம நேராக வீட்டில் போயிட்டு ஷாம்பு சீக்கா போட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வாங்கி சாப்பிடலாமே, எங்கேயோ ஓடியே போயிருப்போது. இப்போ அன்றைக்கி அவங்க யதார்த்தமாக வாங்கி கொடுத்துட்டு ஃபோன் பேசிட்டுருந்தாங்க. அந்த பையனுக்கு பல பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ணுறது? அதாவது நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். நம்ம இது நமக்கு தான் முக்கியம். இது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முடி வெட்ட போனால் அதாவது அங்கே ஏதாச்சும் ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிடுறதோ, ஒரு கேக் வாங்கி சாப்பிடுறதோ, ஐஸ் கிரீம் வாங்கி சாப்பிடுறதோ, ஐஸ் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு இது பெரியவர்கள் தவிர்த்துட வேணும். வீட்டில் குளிச்சுட்டு பிறகு தான் இதை பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுனுக்கிறேன். நல்லதாக கெட்டதான்றதை நீங்களே முடிவு பண்ணணும். இது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய், வணக்கம்.